நம்மை உயிர்ப்பிக்கிறது எது? சோர்ந்து போகும்போது நம்மளை உயிர்ப்பிக்கிறது எது? தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களை உயிர்ப்பிப்பார். இந்த ஆவியானவர், தேவனுடைய ஆவி நம்ம மேல கொடுக்கப்படும் போது, தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவருடைய ஆவியை உங்க மேல டிரான்ஸ்பர் பண்றார். அந்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும்? இயேசு சொல்றாரு, நான் சொல்ற வசனம் இருக்குல்ல, அல்லேலூயா, நான் சொல்ற வசனம் தான் உங்களுக்கு ஆவியா இருக்குது, அந்த வசனம் தான் உங்களுக்கு ஜீவனா இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல தான் உங்களுடைய டானிக் அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்ற இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆவியாயும் இருக்கு, உங்களுக்கு ஜீவனாயும். அப்ப நீங்க கேளுங்க, என்னுடைய ஆவிக்குள்ள தேவனுடைய ஆவியை கொடுக்கணும். அப்படிப்பட்ட தேவன் தன்னுடைய ஆவியை உங்க மேல, என் மேல அவர் சம்பூரணமாய் பொழிய பண்ணினார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்ம மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டு சம்பூரணமா, சும்மா அப்படி லேசா, சும்மா அப்படி கொஞ்சமா, அப்படி கிடையாது. சம்பூரணமாய், நிறைவாய், சம்பூரணமாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டு இருக்கிறார்.